ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் நாம 17235 SMVT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஹோசூருக்கு வந்து ஸ்கெட்யூல் டைம் வந்து 6 மணிங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இது வந்து சடன் ட்ரிப்புங்கிறதுனால நம்ம அன்ரிசர்வ்ல தான் டிராவல் பண்ண போறோம். மிட் நைட் ஒரு 1:30க்கெல்லாம் நம்ம திண்டுக்கல் ரீச் ஆயிடுவோம். அதனால நமக்கு திண்டுக்கல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல அரைவ் ஆகும். ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸும் சரி, இந்த சைடு பின்னாடி இருக்கு பாருங்க, இங்கே எல்லாமே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து பெருசாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 4-5 மந்த்ஸில் ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து செம்ம மாடர்ன் ஆக போகுது. ஸோ வாங்க மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் போகிற பயணத்துக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் போய் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணலாம். மக்களே இங்கே பாருங்க, ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து செம்ம மாடர்னா மாற்ற போறாங்க. ஆல்ரெடி வந்து மாடர்னா தான் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசா லைக் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, பில்டிங்ஸ் எல்லாம் வந்து மேலே ஃப்ளோர்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பார்க்கிங் பெருசா கட்டிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல ஆயிட்டு இருக்குங்க. நம்ம பெங்களூர் டிவிஷனுக்கு சேர்ந்தது ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷனு, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. வாங்க மக்களே உள்ள போவோம். மக்களே, நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. அன்ரிசர்வ்ல தான் டிராவல் பண்றோம். 17235 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல வரும். நம்ம ஆப்போசிட் போகணும். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இங்க பாருங்க, இப்போ புதுசா வந்து லிஃப்ட்ஸ் இதெல்லாம் கட்டிட்டாங்க. லைக் ஸ்டேர் கேஸ் எல்லாம். நம்ம ஐஆர்சிடிசி கேட்ரிங் பாருங்க, ஈவினிங் டைம் சுட சுட காஃபி சமோசாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்னும் நமக்கு 15 மினிட்ஸ் இருக்கு. யூஸ்வலாக பெங்களூர்ல இருந்து வர்ற வண்டியை வந்து நடுவில் எங்காவது கிராசிங் போட்டுருவாங்க, கார்மேல்ராம் அந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்ல. அதனால 15-20 மினிட்ஸ் லேட்டாக தான் வரும். 6:15 சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வரும்னு பார்ப்போம் மக்களே. ஆல்ரெடி மக்கள் அசம்பிள் ஆயிட்டாங்க பாருங்க. ஹோசூர்ல இருந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி போற மக்கள் எல்லாம் வந்து 17235 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. ஆமா, ஆல்ரெடி நாகர்கோவில் வரைக்கும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு குயிக் ட்ரிப்புங்க. ஹோசூர் டு திண்டுக்கல். நம்ம ராமேஸ்வரம் போற வழியில. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிராவல் வந்து திண்டுக்கல் வரைக்கும் 17235ல டிராவல் பண்றோம். சரி வாங்க போவோம் பிளாட்ஃபார்ம். நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல லிஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால இங்க பாருங்க. ஸோ ஆப்ரேஷன்ல தான் இருக்கு. இன்னும் வந்து டார்மெட்ரி மட்டும்தான் கட்டல. டார்மெட்ரி, அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ் வைக்கிறதுக்கான கிளாக் ரூம் இதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணல. வெயிட்டிங் ரூம்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் சீக்கிரமா ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெனோவேஷன் முடியும் போது நமக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸு, டார்மெட்ரி ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஐஆர்சிடிசி வெயிட்டிங் ரூம் இருக்கும் இல்லையா, வெயிட்டிங் ரூம் இல்லை ரிட்டையரிங் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வருதுன்னு ரெனோவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். மக்களே, நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்தாச்சுங்க. ரெனோவேஷன் ஒர்க்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா அந்த கான்கிரீட் போட்டுருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் புதுசாக டெவலப் பண்ண பிளாட்ஃபார்ம்ங்க. 1-2 பிளாட்ஃபார்ம் வந்து கார்கோ ஹேண்ட்லிங்காகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போது இந்த பார்க்குற நீங்கள் கடைசியாக இருக்கிற 2 ட்ராக்ஸும் வந்து இப்போ போட்டது தான். எவ்வளோ லாரிஸ் நிற்குது பாருங்கள் மக்களே. ஹோசூர் வந்து மெயின் ஹப்பு. இங்கே நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ரயில்வேலேருந்து வர கூட்ஸ் எல்லாம் இங்கே தான் இறக்குவாங்க. லைக் அரிசி, கோதுமை, நம்ம ரேஷன் கடைகளுக்கெல்லாம் வருதுல்ல, ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க மக்களே. லைட்ஸ் போட்டாங்க. நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணுவோம்.
மக்களே, நம்ம 17235 ட்ரெயின் எப்பவுமே வந்து பாப்புலர் ட்ரெயினுங்க. பெங்களூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடு போற மக்களுக்கு இது மெயின் ட்ரெயின்ங்கிறதுனால எக்கச்சக்கமான கூட்டங்க. ஹோசூர்ல மட்டுமே எவ்வளவு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. வேற லெவலுங்க. நம்ம காலையில தட்காலுக்கு புக் பண்ண ட்ரை பண்ணோங்க. 17235ல ஓப்பன் ஆச்சு. 11 o'clock ஓப்பன் ஆகி ஒரு 5 minutes நம்ம புக் பண்றதுக்குள்ள ஹேங் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து டிமாண்டு இந்த ட்ரெயினுக்கு. தட்கால் எல்லாம் புக் பண்ணணும்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேராக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி புக் பண்ணாதான். ஆன்லைனில் தட்கால்லாம் புக் பண்ணணும்னா பியோர் நம்ம லக்கு தான். நெட்ஒர்க் கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணணும். கரெக்டாக அந்த நேரத்தில் ஐஆர்சிடி சர்வர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிற டைமில் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணுனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு. தட்கால்லையே வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில், மேட்ரு ஆஃப் 4 to 5 minutesல. அதனால நம்ம அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான். 7 hours ட்ராவலு. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். என்ன செய்யறது. गाड़ी नंबर 1723 सर विश्वेश्वरैया टर्मिनल नागरकोइल एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 3 पर थोड़ी ही देर में आएगी. Your attention please. Train number 17235 sir विश्वेश्वरैया टर्मिनल नागरकोइल एक्सप्रेस will arrive shortly on platform number 3. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1723 சர் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் அடுத்த சில நிமிடங்களில் தடம் எண் 3 வந்து சேரும். யாத்ரிகன் कृपया ध्यान दें. गाड़ी नंबर 1723 सर மக்களே, நம்ம ட்ரெயின் அரைவல் ஆகிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 மாத்திட்டாங்க. ஏன்னா காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வருது ஆப்போசிட்ல இருந்து. இதுல வந்து வேற ஏதோ செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல வேற ஏதோ ட்ரெயினை ஸ்கெட்யூல் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ட்ரெயினை வந்து தேர்ட் பிளாட்ஃபார்முக்கு மாத்தி விட்டுட்டாங்க. வெயிட் பண்ணுவோம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஆப்போசிட்ல வந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ் கிளம்பும். கிராசிங் நம்ம ஹோசூர்ல தான் மோஸ்ட்லி. ஈவினிங் வர காரைக்கால் எக்ஸ்பிரஸ்க்கும் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்க்கும். இதுல 12678 ட்ரெயின் வருது. செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல எந்த ஊர் போற ட்ரெயின்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம் நம்ம ட்ரெயினுக்கு. மக்களே, நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்கான் பாருங்க. 12675 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். ஸோ கரெக்டா வந்து நம்ம ட்ரெயின் வரும்போது காரைக்கால் எக்ஸ்பிரஸ். இதுல 12678 வந்து எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்க. கேரளால இருந்து வர ட்ரெயின் எர்ணாகுளம் டு பெங்களூர். அது வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல வருது. நம்ம ட்ரெயின் வந்துட்டான். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். நம்ம திண்டுக்கல் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். மிட் நைட் திண்டுக்கல் ரீச் ஆவோங்க. கரெக்டா 6:35க்கு ரீச் ஆயிருக்கோம் ஹோசூருக்கு. லைட் அடிக்கிறதுனால நமக்கு கிளாரிங்கா இருக்கு. எப்படி ஒரு மினிமம் ஹாஃப் அன் அவர் லேட் ஆயிருதுங்க. 6 o'clock ஸ்கெட்யூல்டு டைம் ஆக்சுவலா. WAP4 WAP4 ஈரோடு என்ஜின் இது. கண்டிப்பா நான் கவர் ஆயிருப்பேன். கொஞ்சம் அனுப்புறீங்க. மக்களே, எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா நம்ம நாகர்கோவில் வண்டிக்கு.
ஸோ ஃப்ரண்ட்ல ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாம் போயிருச்சுங்க. ஸ்லீப்பர் ஏசி கோச்சஸ் எல்லாம் இப்போ S6 S5 எல்லாம் போயிட்டு இருக்கு. கடைசியில வந்து ஒரு அன்ரிசர்வ்டு கோச் இருக்கும். நாம அன்ரிசர்வ்ல தான் டிராவல் பண்ண போறோம் இன்னைக்கு. சொன்னால கடைசி நிமிஷத்துல பிளான் பண்ண டிராவல். அப்பா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தாங்க இருக்கு. 2 அன்ரிசர்வ்ட் பெட்டி இருக்கு, பரவாயில்ல. ஓ இங்க பாருங்க, வாங்க போய் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம 17235 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஜாம் பேக்கடா போகுதுங்க அன்ரிசர்வ்டு போகிக்குள்ள. ஸோ யூஸ்வலா வந்து இந்த ட்ரெயின் பாப்புலர்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா நிறைய சதர்ன் ரீஜனை வந்து கவர் பண்ணிட்டு போகும். நம்ம சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி முக்கியமா. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்து கடைக்கோடியில் இருக்கிற நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகுது நாகர்கோவில் வரைக்கும். அதனால என்டையர் ஸ்ட்ரெச்சும் கவர் பண்றதுனால ஆப்வியஸ்லி நம்ம பெங்களூர், ஹோசூர்ல எல்லாம் ஒர்க் பண்ற மக்கள் ப்ரிஃபர் பண்ற ட்ரெயினா இருக்கு. அதுவும் ஈவினிங் கிளம்பி கரெக்டா காலையில நாகர்கோவில் போய் ரீச் ஆகிறதுனால போற வழியில நிறைய பேர் வந்து இறங்கிப்பாங்க அவங்கவுங்க ஊர்கள்ல. ஸோ ரொம்பவே வந்து பிஸியான ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். வீக் டேஸ்ல ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும் கிரௌடு, வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க லாங் டிஸ்டன்ஸ்லனா மோர் தென் 3 hours எல்லாம் ஜேர்னி பண்றீங்கன்னா புக் பண்ணிக்கிறது நல்லது அட்வான்ஸ்டா. ஸோ இப்போ நாம ஹோசூர் தாண்டி டுவர்ட்ஸ் பாலக்கோடு, தருமபுரி அந்த ஸ்ட்ரெச்சில் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குங்க ஹோசூர் சரௌண்டிங்ஸ்ல. ஸோ நாம ஹோசூர்ல இருந்து கிளம்பி இப்போ தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. மக்கள் எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க.
மக்களே நம்ம 17235 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஹோசூர்ல இருந்து கிளம்பி தர்மபுரி எல்லாம் கிராஸ் பண்ணி இப்ப நாம சேலம்க்கு அவுட்டர்ல இருக்கிற ஓமலூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நம்ம தர்மபுரி தாண்டி ஹில்ஸ் எல்லாம் இறங்குற வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் வண்டி. ஏன்னா ஹோசூர்ல இருந்து தர்மபுரி ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே வந்து காட் செக்ஷன் தாங்க. சோ அதனால கொஞ்சம் லேட்டா தான் வரும். அண்ட் சிங்கிள் ரயில்வே ட்ராக்னால சம்டைம்ஸ் வந்து இடையில கிராசிங் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா இருந்தா தப்பிச்சுக்கும். லைக் இதை விட சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நடக்கும் நம்ம இந்த ஸ்ட்ரெச்ல டிராவல் பண்ணும்போது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நம்ம டே டைம்ல டிராவல் பண்ணா சூப்பரா அந்த வேலிஸ் எல்லாம் பார்த்துட்டே வரலாம். பாலக்கோடு எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் செம்ம சூப்பரா இருக்கும். நிறைய மலை குன்றுகள் இருக்கும். கீழே வேலையில இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா தெரியும். நல்ல சூப்பரான கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும் ரயில்வே டிராக்ஸ்ல. சோ அந்த திருப்பங்கள் எல்லாம் போகும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம பாக்குற சீனரிஸ். நைட் டைம்ங்கிறதுனால நம்ம பார்க்க முடியல. சோ இப்போ நம்ம ஹில்ஸ்ல இருந்து இறங்கணுன்னே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்றது ஓமலூர் ஜங்ஷன் தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்ல நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு பாருங்க. நம்ம போயிட்டு இருக்கிறப்போ பேரலா இன்னொரு வண்டி அரைவ் ஆயிட்டு இருக்கு. பட் அது வந்து கூட்ஸ் ட்ரெயின். எவ்வளவு பெரிய வண்டி பாருங்க. 2 என்ஜின் வச்சு புல் பண்ணிட்டு போறாங்க. மோஸ்ட்லி கூட்ஸ் ட்ரெயின் எல்லாம் இப்போ டபுள் என்ஜின்ல தான் இழுத்துட்டு இருக்காங்க. ஸ்பீடு அதிகமாயிடுச்சு. கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் நல்ல விஷயம் தான் இல்ல ரயில்வேஸ்க்கு. மக்களே சூப்பரான ஒரு இரவு நேர ரயில் பயணத்துல அழகான ஒரு மெலடி சாங் கேட்டா சூப்பரா இருக்கும் தானே. நாம் இப்போ சேலம் ஜங்ஷன் தாண்டிட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனு, கரூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி நம்ம திண்டுக்கல் ரீச் ஆவோம். அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு பாடல். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. உயிர் கொடுத்த தந்தை இங்கே, உரு கொடுத்த அன்னை அங்கே, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே. தாலாட்ட அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு. ஒரு தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம் கொண்டு வரும் காலம் யாவும் வெல்ல இணைந்த கைகள் என்றும் உண்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. உன் மகனை தோளில் கொண்டு உரிமையோடு பாடுவதென்று அந்நாளில் துணையாய் நின்று பங்கு கொள்ள நானும் உண்டு. தத்து பிள்ளை இவனை கண்டேன், தாய்மை நெஞ்சம் நானும் கொண்டேன், 10 திங்கள் முடிந்த பின்னே முத்து பிள்ளை அவனை காண்பேன். உறங்காத கண்ணில் என்று ஒளி வந்து சேரக் கண்டேன், பரிவான நண்பன் தந்த கனிவான தோள்கள் கண்டேன். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. மக்களே கரெக்டா
நம்ம சாங் முடிக்கிறதுக்கும் நம்ம நாமக்கல் ஜங்ஷன் கிராஸ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்குங்க. நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. சோ நாமக்கல் தாண்டணுன்னேவே வந்து கரூர் ஜங்ஷன்ங்க. கரூர் ஜங்ஷன் தாண்டணுன்னே வந்து ஒரு சிக்னலுக்காக நிப்பாங்க. கரெக்டா தெரியல அது எந்த ரயில்வே ஸ்டேஷன், பட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ½ ஹால்ட் இருக்குங்க. இல்லாட்டி வந்து நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிற டைம் வந்து இன்னும் வந்து ஒரு ½ ஏர்லியாவே நாம ரீச் ஆயிருவோம். பட் தென் கரூர் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து சிங்கிள் டபுள் ஸ்ட்ரெச்சா போகும்னு நினைக்கிறேன். இல்ல சிங்கிள் ஸ்ட்ரெச், அதனால தானே கிராசிங் இருக்கு. சிங்கிள் ஸ்ட்ரெச்சா போகும். யூஸ்வலா சிங்கிள் ஸ்ட்ரெச் இருக்கிற லைன்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல தான் ஹால்ட் இருக்கும் இடப்பட்ட இடத்துல. அதுக்காக தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல நல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்ஸா 2 போட்டு வச்சிருவாங்க சிங்கிள் ட்ராக் இருக்கும்போது. சோ தட் கிராசிங் ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா அல்லது பின்னாடி ஏதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம போற ட்ரெயினை நிறுத்தி அந்த ட்ரெயினுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். சோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நடக்கும் நம்ம 17235 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல ஜேர்னி பண்ணும்போது. நான் கரூர் ஜங்ஷன் தாண்டணுன்னே இடையில ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல ஹால்ட்ட போட்டுருவாங்க. ஒரு ½ மணி நேரம் மக்கள் எல்லாம் நல்லா உட்கார்ந்து கதை பேசிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியும் மெதுவா பொறுமையா கிளம்பி போவான். அதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கர ஃபாஸ்ட் ஆயிடும். திண்டுக்கல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போற வழியில இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஸ்பீடா கிராஸ் பண்ணிடுவான். கரெக்டா ஆன் டைம் வந்து நாகர்கோவில் ரீச் ஆயிடும். நாம இந்த ட்ரெயின்ல என்டையர் ஸ்ட்ரெச் டிராவல் பண்ணிருக்கோம். நாகர்கோவில் வரைக்குமே ஒரு டைம் சூப்பரா இருக்குங்க. அதுவும் நாம ஆரல்வாய்மொழி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டேஷன்லாம் கிராஸ் பண்ணணும்னு செம்ம சூப்பரா இருக்கும் சீனரிஸ் எல்லாம். சோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரெயின்ஸ்னே எனக்கு சொல்லலாம் நம்ம நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். மக்களே நம்ம கரூர் தாண்டணுன்னே கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் இடையில சிக்னலுக்காக நிக்கும்னு சொன்னோம் இல்லையா ஒரு குட்டி ஸ்டேஷன்ல, அந்த ஸ்டேஷன்ல தாங்க நின்னுட்டு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு டிராவல்லயும் நடக்கிற ஒரு சினாரியோ தான் இது. சோ சூப்பரா வந்து மக்கள் வந்து ஆராம்சே உட்கார்ந்துட்டு இங்க பாருங்க கதை அடிச்சிட்டு இருக்காங்க ஜாலியா. சோ நல்லா உட்கார்ந்து கதை பேசிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புற வரைக்கும் வந்து இந்த ட்ரெயின் பொறுமையா நிற்கும். சோ மினிமம் ½ மேக்சிமம் அந்த ட்ரெயின் எப்ப கிராஸ் பண்ணுதோ அது வரைக்கும் நின்னுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ சிங்கிள் ட்ராக் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லயுமே இது வந்து நடக்கிற சினாரியோ தான். பட் தென் இத பொறுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் அரைவல் டைம்ஸ் எல்லாம் வந்து பக்காவா இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து அதுவும் சவுத் இந்தியால நம்ம சதர்ன் ரயில்வேஸ் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் எல்லாம் வந்து செம்மையா டைம் கீப் அப் பண்றாங்க. கிளீன்லினஸ் நல்லா இருக்கு நார்த்ல கம்பேர் பண்ணும்போது. அதனால டிராவல் பிளசண்டா தான் இருக்கும். சோ இன்னைக்கும் அதே மாதிரிதான். என்னதான் சம்மர்ல நம்ம டிராவல் பண்ணாலும் ஒரு ஏப்ரல் மாசத்துல நான் டிராவல் பண்றேன், நீங்க ஒரு 2 months கழிச்சு பாப்பீங்க. பட் தென் அவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம லக்கோ என்னமோ தெரியல, நம்ம அதிர்ஷ்டம் மழை பெஞ்சது, அதனால அந்த சில்னஸ் வெப்பம் தணிஞ்சு சில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப கோல்டாவும் இல்லாம ரொம்ப ஹாட்டாவும் இல்லாம செம்ம பிளசண்டான ஜேர்னின்னு தான் சொல்லணும். சிக்னல் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் திண்டுக்கல். சோ
ஸோ மக்களே நம்ம 17235 SMBT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆயிருச்சுங்க. நம்ம இந்த ஸ்ட்ரெச்சில் பெரிய ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சேலம்க்கு அடுத்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல தான். அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 minutes வந்து ஹால்ட் இருக்கும். மக்களுக்கு வந்து இன்கேஸ் சேலம்ல அவங்க டின்னர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிட் நைட்ல இங்க ஃபுட் வாங்குறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா திண்டுக்கல் ஸ்டேஷன்ல வெண்டர்ஸ் வந்து 24/7 ஏதாவது ஸ்நாக்ஸ், காஃபி, ஃபுட் எல்லாம் வந்து வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சேலம்ல ஸ்கிப் பண்ண மக்கள் வந்து இங்க வாங்கிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வைடா நல்லா இருக்குங்க திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல. சேலம் ஜங்ஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸை விடவே வந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நல்ல வைடா இருக்கும். நிறைய கூட்டம் இருக்காது கஜன்னு. அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜங்ஷன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜங்ஷன்ஸ்னு சொல்லலாம் திண்டுக்கல் ஜங்ஷன். ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் வந்து இன்னும் ரெனோவேட் பண்ணல. பட் ஃபெசிலிட்டிஸ் இப்பவே நல்லா தான் இருக்கு. நல்ல வெயிட்டிங் ரூமு, அப்புறம் தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா லான்ச் இருக்கும், ஏசி லான்ச் இருக்கும், வெயிட்டிங் ஹாலு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால இன்னும் ரெனோவேட் பண்ணாட்டியும் ஒரு பியூட்டிஃபுல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே சொல்லலாம் ஜங்ஷனு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், சேலம்க்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் சொல்லலாம். சவுத் போற மக்களுக்கும் சரி, சென்னை சைடு, நார்த் இந்தியா சைடு போற மக்களுக்கும் சரி, பெங்களூர் சைடு போற மக்களுக்கும் சரி, திண்டுக்கல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். இங்க இருந்து நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து கிராஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கேரளால இருந்து வர குருவாயூர் எக்ஸ்பிரஸ், கொல்லம் எக்ஸ்பிரஸ், இதெல்லாமே வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் தாண்டி தான் போகும். அதே மாதிரி நம்ம மதுரையிலிருந்து வர ட்ரெயின்ஸ். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி தமிழ்நாடுக்குள்ளேயும் ஃபுல்லா போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி, ஆல் ஓவர் இந்தியா போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன்ல இருந்து. ஸோ நம்ம 17235 SMBT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயின் போற அழகே தனிதான். அதுவும் நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் பாக்குறது வந்து ஒரு மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆஹா, ஜேர்னி முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நம்ம பியூட்டிஃபுல்லான 17235. ஸோ மக்களே, நம்ம 17235 SMBT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல ஓசூர்ல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் வந்து இந்த டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு செம்ம ரசுங்க. சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் இந்த ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணாம வராதீங்க. அன்ரிசர்வ்ட்ல செம்ம கூட்டம். நம்ம பாதி வழி வந்து நின்றுட்டு தான் வந்தோம். அந்த அளவுக்கு வந்து செம்ம ரஷ்ஷா இருந்துச்சு. பட் தென் இது பாப்புலர் ட்ரெயின். நிறைய சவுத் போற மக்கள், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோவில்பட்டி, திண்டுக்கல், கரூர், அதுக்கப்புறம் நாகர்கோவில் போற மக்கள் எல்லாம் பெங்களூர், ஹோசூர்ல இருந்து எடுக்கிற இம்பார்ட்டன்ட் ட்ரெயின் இது. அதனால கூட்டம் இருக்கதான் செய்யும். பட் எனிவே செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Dindikal Junction. See you மக்களே.